தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முறைகேடுகள் நடந்ததாக கூறப்பட்ட சண்டிகர் மேயர் தேர்தலில் பதிவான வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட்டு ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் தலைநகரான சண்டிகரின் மேயர் தேர்தல் ஜனவரி 30 நடைபெற்றது. பாஜக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மேயர் வேட்பாளர் 16 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் என்று தேர்தல் அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியின் மேயர் வேட்பாளர் 12 வாக்குகள் பெற்றதாகவும் 8 வாக்குகள் செல்லாது எனவும் தேர்தல் அலுவலர் அறிவித்தார். திட்டமிட்டு வாக்குச்சீட்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டு வாக்குச்சீட்டு செல்லாது என தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவித்ததாக அதற்கான வீடியோவை காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் வெளியிட்டன. இதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் குல்தீப் குமார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இம்மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வந்தது. இவ்வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நடந்தபோது தேர்தல் நடத்தும் அதிகாரியால் அறிவிக்கப்பட்ட சண்டிகர் மேயர் தேர்தல் முடிவுகள் சட்டவிரோதமானது என முடிவுக்கு வருவதாகவும், சட்டத்திற்கு புறம்பாக அறிவிக்கப்பட்ட முடிவுகள் ரத்து செய்யப்படுகிறது எனவும் நீதிபதிகள் தீர்ப்பின் மூலம் உறுதிப்படுத்தி ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக அறிவித்தனர். மேலும் தேர்தல் நடத்திய அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தொடர்பாக ஷோகாஸ் நோட்டீஸ் பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது.